சென்னை சூப்பர் கிங்ஸ் எதனால் இந்த வருஷம் குவாலிஃபை ஆகலை? என்னுடைய கருத்துக்கள், அதாவது நம்ம சேனல் சார்பாக ஒரு சில கருத்துக்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் நம்மளுடைய தோனியுடைய கேப்டன்சி 90% இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் முழுமையான்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு 90% தோனி கேப்டன்சி இல்லை, 90% இவர் தான் பண்ணார். 10% மட்டும் தான் நம்மளுடைய தோனி கேப்டன்சி பண்ணியிருக்காரு. எப்படின்னா 2022 பார்த்தீங்கன்னா இதேமாதிரி ரவீந்திர ஜடேஜா சிஎஸ்கே கேப்டனாக இருக்கும்பொழுது தோனி தான் வந்து கேப்டன்சி பண்ணுறாரு. நம்மளுடைய ஜடேஜா வந்து டாஸ் போடுறாரு, அதுக்கப்புறம் மேட்ச் லாஸ் பண்ணதுக்கப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இஷ்யூஸ்லாம் அப்போ இருந்தது. ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் திருப்பி இருக்கக்கூடாது அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோனி வந்து அதிகபட்சமாக இந்த வருஷம் கேப்டன்சியில் ஈடுபடலை. எல்லாமே ருத்ராஜ் கெய்க்வாட் தான் பண்ணியிருக்காரு. ஒரு சில இக்கட்டான சூழ்நிலை, அதாவது அதிகமாக ரன்ஸ் போகும்போதோ அதுமாரி டைமில் மட்டும் அந்த சின்ன சின்ன ஃபீல்டிங்கை செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சில பிளேயர்லாம் வந்து இந்த இடத்துல வச்சா தான் கரெக்டாக அவுட் ஆகிடுவாங்க, இந்த இடத்துல வச்சா இந்த பிளேயர் இந்த இடத்துல அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தோனியுடைய கேப்டன்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தான் இருந்தது நான் சொல்லுவேன். அது ஒரு முத காரணம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்கள், அதாவது ஸ்பின் பவுலர்ஸை ருத்ராஜ் கெய்க்வாட் அதிகபட்சமாக சிஎஸ்கேல இந்த வருஷம் அவர் பயன்படுத்தலை. அதாவது அதிகபட்சமாக வேகப்பந்து வீச்சாளர்கள் மட்டுமே பயன்படுத்தியிருக்காரு. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், மொயின் அலி, ஜடேஜா அவங்களாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம், அவங்க வந்து 4 ஓவர்லாம் முழுசாக போட்டு முடிக்கல இந்த வருஷம் ஒரு சில மேட்ச்சில். அது ஒரு காரணமாகவும் இருக்கும். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போன்ற இந்த பெரிய லீக் போட்டியில் வந்து கேப்டன்சியோடைய ப்ரெஷர், ருத்ராஜ் கெய்க்வாட் அந்தளவுக்கு இந்த வருஷம் ப்ரெஷர் இல்லை. பட் இருந்தாலும் எப்படிலாம் கையாளணும் அப்படின்றது வந்து முதல் முறையாக ஐபிஎல் வந்து கேப்டன்சி பண்ணுறாருல. ஏற்கனவே ஏஷியா கேம்ஸில் வந்து இந்தியாவுக்காக விளையாடி கப்பு வின் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் இருந்தாலும் ஏன்னா ஐபிஎல் வந்து 1-2 போட்டியில் முடிஞ்சிடாது, கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 50 போட்டிகள் மேலே நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன சின்ன ப்ரெஷர்ஸ் ஒரு சில டைமில் இருக்கும், அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அடுத்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கிய நேரத்தில் ஒரு சில வீரர்கள் விலகல், அதாவது முக்கியமான டைமில் ஒரு சில வீரர்கள் வந்து இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து அவங்க நாட்டுக்கு திரும்ப வேண்டிய கட்டாய சூழ்நிலை, இந்த மாதிரின்ற விஷயத்தினாலையும் ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு. அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரனா, அவருக்கு வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு. அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா தீபக் சகர், அவருக்கும் இன்ஜுரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முஸ்தபிர் ரஹ்மான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். பட் இருந்தாலும் அவர் வந்து T20 வேர்ல்ட் கப்புக்காக திருப்பி அவங்களுடைய நாட்டு, அதாவது தாயகம் பங்களாதேஷுக்கு திரும்ப வேண்டிய சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ப்ராப்ளம்ஸும் சிஎஸ்கேவுக்கு அஃபெக்ட் ஆச்சு. இது ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா டாஸ் அதிகபட்சமாக இந்த வருஷம் இருந்திருக்காது. அது டாஸ் போகிறது வந்து நம்ம கையில் எதுவுமே இல்லை, அது வந்து எல்லாமே எப்படி சொல்கிறது, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான். பட் இருந்தாலும் அதுவும் ஒரு பக்கம் வந்து ஒரு இழப்பு தான். ஸோ அது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா லக்னோ கிட்ட நம்ம 2 மேட்ச் தோற்றுருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஹோம் அண்ட் அவே 2 மேட்ச்லையுமே வந்து நம்ம லக்னோ கிட்ட தோற்றுருக்கோம். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவும் நம்மளுடைய சிஎஸ்கேக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயங்கள் தான் வந்து சிஎஸ்கே இந்த வருஷம் குவாலிஃபை ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறது. பட் இதில் நான் எதனா தவறாக சொல்லியிருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதனாவது பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவ்வளோ விஷயம் சொல்லியாச்சு, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. அதாவது தோனி வந்து இந்த வருஷத்தோட ரிட்டைர்மெண்ட் ஆகிடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் அவர் சொல்லிட்டு போன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே தரப்புலேருந்து வெளியிட்ட நியூஸ் என்னென்னா, தோனி ரிட்டைர்மெண்ட் கொடுத்து என்கிட்ட எந்த ஒரு விஷயமும் சொல்லலை, இன்னும் 2-3 மாதங்கள் இருக்குது இறுதி முடிவை வந்து அறிவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தோனி வந்து சிஎஸ்கே நிர்வாகத்திடம் சொல்லியிருக்காரு அப்படின்ற ஒரு நியூஸும் வந்து வந்திருக்கு. அதனால் பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.